பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கவங்கலாம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா பாடல் ஒன்றை பாடி தேவ வசனத்துக்கு நேராக கடந்து செல்லும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மோசேயை அழைத்து பேசினீரே, முச்செடி நடுவே தோன்றினீரே, முச்செடி நடுவே தோன்றினீரே. மோசேயை அழைத்து பேசினீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை அனுப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். பக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். பக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களோட பேசுங்கப்பா. ஆண்டவரே, பேசுகிற மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசு நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் கூட எனக்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25, 26. ம் 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த படித்த தம்பிக்காக கொஞ்சம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். மைக்கே இல்லாமல் தெளிவாக கேட்குது. கர்த்தர் சித்தமான அதுவும் ரெக்கார்டாகவும் நம்புகிறேன். ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அதுக்கப்புறம் வரிசையாக நமக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று, உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் கடைசியாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கிள் இந்த மாதத்தில் இதை சொல்லும்போது இப்படியாக ஒரு வார்த்தையை சொன்னார், த மந்த் ஆஃப் ஹீலிங். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? ஆமாம். ஆண்டவர் சுகமாக்குகிற, விடுவிக்கிற மாதமாக இந்த மாதம் மாறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தில் விடுவிக்கிறவராய், சுகமாக்குகிறவராய், நம்மளை எப்படி சொல்கிறது, ஆரோக்கியமாக்குறவராய் இந்த மாதத்தை நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டது அந்த மந்த் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிறது நான் இதில் எப்படியாக பார்க்குறேன், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறவராய், குணப்படுத்துகிறவராய், விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். வியாதியை நம்மிடத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். வாதியை நம்ம வியாதியிலேருந்து விடுதலையாகிற ஒரு மாதமாக இது இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு அப்படி ஆச்சு, ஆகிக்கொண்டே இருக்குங்கிறவங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்களும் நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை இன்னைக்கு பாடும்போது சொன்னாங்க, வார்த்தை நமக்கு மருந்தாக மாறுமாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு உணவாக மாறும். விசுவாசத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவதற்கு இந்த வசனத்திற்கு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வியாதியிலேருந்து நம்மளை விளக்குவார். நம்மளுடைய, அதாவது ஹீலிங் ஆஃப் அவர் வெல்த். நம்மளுடைய வெல்த்தில் ஒரு குறைவு இருந்துச்சுன்னா, செல்வத்தில், நம்மளுடைய எப்படி சொல்ல, பணத்தில் ஒரு வேலை குறைவு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அதில் ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்க முடியும். நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஹீலிங் ஆஃப் த வெல்த் ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஹீலிங் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி, நம்மளுடைய டிசீஸ்லேருந்து, நமக்கு ஒரு நோயிலிருந்து ஆண்டவருக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை த ஹீலிங் ஆஃப் அவர் ஜெனரேஷன், நமக்கு ஒருவேளை கற்பத்தில் குழந்தை இல்லை, அடிக்கடி ஒரு மாதிரி போகுது, நம்மளுடைய ஜெனரேஷனில் ஒரு குறைவு இருந்துச்சுன்னா, ஆண்டவரால் நம்மளுடைய ஜெனரேஷனையும் ஹீல் பண்ண முடியும். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக சொல்லப்படுது, உன்னுடைய ஆயுசு பூரணமாக இருக்குமா. நம்மளுடைய லைஃப்பை ஆண்டவர் பூரணப்படுத்த முடியும். நம்ம லைஃப்பை அவரால் ஹீல் பண்ண முடியும். நம்மளுடைய வாழ்க்கையின் வயதை ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பொதுவாகவே நமக்கு 40 வயசு தாண்டிச்சுனாலே இல்லாத எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் நம்ம விசுவாசித்தோம்னா 80, 100, 120 போனாலும் ஆண்டவரால் அதை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹீலிங் ஆஃப் அவர் ஏஜஸ் ஆண்டவரால் முடியும். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ ஒரு வியாதின்னு வந்தால் நம்ம எங்கே போவோம்? சர்ச்சுக்கு வருவோங்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. உண்மையை சொல்ல, வியாதினா நம்ம எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம். பண தேவை இருக்குது, எங்கே போவோம்? வேலைக்கு போவோம். வேலை இல்லை, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போவீங்களா? நான் போனேன்னா காரணம் உண்டு. வேலை தேடி போவோம், இல்லை பணம் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போவோம். ஆமாம் தானே? அப்போது இந்த நாளில் நம்மளுடைய வியாதி மாறணும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போவோம். அப்போ டாக்டரால் நம்மளுடைய வியாதியை சுகப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா, நம்ம வியாதியை யார் சுகப்படுத்தினது? வைத்தியர்.
நமக்கு ஒரு பணத்தேவை இருக்குது, நம்ம நம்மளுடைய ஆஃபீஸில் நமக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுத்தாங்க, இன்க்ரிமெண்ட்டை கொடுத்தாங்க. யார் நம்மளோடத பார்த்தது? இப்போது மனுஷிகமாக பார்த்தோம்னா அங்கே இருக்கிற எஜமானன். ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. வைத்தியன் அல்ல, நான் உன்னில் இருக்கிற வியாதியை விளக்குவேன். அப்படின்னா அது சாதாரண ஹீலிங் இல்லை, இட்ஸ் எ சூப்பர் நேச்சுரல் ஹீலிங். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு சாதாரணமாக கிடைக்கிறதா இருந்துச்சுன்னா அதை மனிதர்களிடத்துலேருந்து உலகத்திலேருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கும்போது அது நேச்சுரலாக இருக்காது, அது சூப்பர் நேச்சுரலாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. த சூப்பர் நேச்சுரல் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது சாதாரணமாக கிடைக்காது, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். என்னோட கூட இருக்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம், மனிதர்களால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. அது எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விளக்குவார். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் அதிகமாகவே உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு பேஷண்ட் வந்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இது வந்து ஓபிடி கேஸு, இது ஐசியூ கேஸு. சில நேரம் ஸ்பெஷலிஸ்ட் பேரை வச்சு சொல்லுவாங்க, இது டாக்டர் பாலோட கேஸு, இது டாக்டர் இமானுவேலோட கேஸ், அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஏன்னா அந்த கேஸை எல்லாரும் டீல் பண்ண முடியாது, சாதாரண ஆட்களால் அந்த கேஸை டீல் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவனால தான் அதை டீல் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கேஸெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்களாலலாம் முடியாது, நாமெல்லாம் ஆண்டவரோட கேஸு. அல்லேலூயா. வி ஆர் த காட்ஸ் பேஷண்ட் ஆர் காட்ஸ் கேஸ். அவருடைய கேஸ், நம்ம அவரால் மட்டும்தான் அதை தீர்க்க முடியும், மற்ற ஸ்பெஷலிஸ்டால் முடியாது. இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களையும் எங்களையும் அவருடைய பிள்ளைகளாக எடுத்ததுனால சில விஷயங்களுக்கு மனிதர்களால் நம்மளால் உலகத்தால் முடிவு தர முடியாது, தேவனாலே மாத்திரமே கூடும். அல்லேலூயா. இதனால் ஒரு சில பிரச்சனை நம்மளை தூக்கி கொண்டே வந்துட்டுருக்கோம், முடியவே மாட்டேதுன்னு நினச்சோம்னா வி ஆர் காட்ஸ் கேஸ். அல்லேலூயா. எப்படி ஸ்பெஷலிஸ்டால் சில விஷயங்களை குணப்படுத்த முடியுமோ அதே மாதிரி சில நேரம் ஆண்டவர் தான் நம்மளை குணப்படுத்தணும். அப்படி குணப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சில நேரம் சில ஸ்பெஷலான காரியங்கள் வச்சிருக்கிறாரு. இந்த மாதத்தில் நமக்கு கூட சில ஸ்பெஷலான காரியம் வச்சிருந்தாரு, த ஸ்பெஷல் அனாயிண்டிங் சர்வீஸ். அல்லேலூயா. ஏன்னா அது சில நேரம் எல்லாத்தாலையும் முடியாது, ஆனால் சில நேரம் அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் சில நேரம் அதை ஹீல் பண்ணுமா. அல்லேலூயா. ஆமாம், எப்போ எல்லாமே அபிஷேகத்தினாலே நுகம் முறியும் அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனையோ நாள் தூக்கிட்டு வந்துட்டோம், ஆனால் இந்த மாதிரியான காரியங்கள் அபிஷேகத்தினால முறியும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. என்னோட கூட இருக்கவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டா முடியல, ஆனால் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கொடுத்துருக்கிறாரு, அவரே நமக்குன்னு கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாகவே அந்த காரியம் சில காரியங்களை முறிக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கும் பொழுது, அக்னி இறங்கும் பொழுது முடியாத காரியமும் முடியும். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. மறித்த காரியங்கள் வரும். இந்த நாளில் கூட நானும் இந்த மாதத்தில் நம்முடைய சபையில் ஆண்டுடைய கிருபையினால் இந்த மாதம் முழுசும் நீங்கள் ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எப்படி வரலாறு காணாத ஒரு இம்பேக்டை இந்த UAE சந்திச்சிட்டோ, அதே போல் ஒரு விஷயம் இந்த மாதத்திலேருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நான் என்னுடைய விசுவாச கண்ணில் பார்க்குறேன், சில இம்பேக்டுகளை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. இம்பேக்டுங்கிறது ஒரு விஷயம் வந்துட்டு போனதுக்கப்புறமும் அதோடைய தடம் இருக்குமா. பாருங்கள், மழை வந்துச்சு, மழை நின்றுச்சு, இன்னும் தடம் இருக்குது. நம்ம ஊரில் அதிகபட்சமான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளாம் தண்ணிக்குள்ளே இருக்கோங்கிறது தான் நியூஸ் அங்கே. ஏன்னா தடம் இருக்குது இல்லையா? அதே போல் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் ஆண்டவர் சில தடங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. த ஸ்பெஷல் அனாயிண்டிங் சர்வீஸ் சில இம்பேக்டுகளை ஆக்கியிருக்குங்கிறவங்க நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அசைவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எப்பப்பெல்லாம் அக்கினி இறங்கிடுதோ அப்போல்லாம் ஒரு இம்பேக்ட் இருக்குமா. அப்படி அக்கினியை சந்தித்த ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து அந்த இம்பேக்ட் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கான்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றி போடுவார். நம் கண் காண அதை மாற்றுவார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. எனக்காக எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் இல்ல சாரி சிஸ்டர், யாத்திராகமம் 3:1. சாரி, மன்னிக்கணும், யாத்திராகமம் 3:1. அதேதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் மையப்படுத்தி நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளே போவோம். மோசே மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ இந்த நாளில் எப்படி மேய்த்து கொண்டிருக்கிறான்? வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருந்தான். வனாந்திரத்தின் பின்புறத்தில் மேய்த்து கொண்டிருந்தவன் அப்படியே மேய்த்து 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 கடைசியிலே ஓரேப் மட்டும் வந்தான். ஹல்லேலூயா.
அப்படி எனக்காக 3வது அதிகாரம் 2வது வசனம் வச்சிருங்க. 2வது அங்கே வசனம். கர்த்தருடைய தூதனானவர் ம். ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான ம். அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். Praise the Lord, praise the Lord, hallelujah. மோசே என்பவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேய்ச்சிக்கிட்டு அப்படியே வனாந்தரத்தின் பின்பகுதியில் வந்து இப்பொழுது ஓரே மட்டும் வருகிறான். அந்த இடத்துல முட்செடியிலே அக்கினி ஜுவாலையிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? வந்துருவோம், மெசேஜுக்குள்ள வந்துருவோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறது கண்டேன். 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அதுக்கு அடுத்த வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். அங்க மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தான். ஓரை மட்டும் வந்தான். ஒரு அக்கினியின் அனுபவம் அங்கே நடந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏசாயா என்பவன் அந்த இடத்துல பார்க்க சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறான். இதற்கு முன்பாக அவன் தரிசனத்தை மாத்திரம் பார்த்தவன். இந்த நாளில் ஆலயத்தின் வாசப்படியில் நிற்கிற ஒரு அனுபவம், சிங்காசனத்தின் பக்கத்தில் நிற்கிற ஒரு அனுபவம். இதை தொடர்ந்து என்ன நடக்கிறது? ஒரு நெருப்பு தழலின் அனுபவம் அவனுக்கு நடக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இது பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. அதோடு நாம் சம்பந்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அந்த அனுபவங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டு இருக்கவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. 3 அக்னியின் அனுபவத்தை பார்த்தோம். ஒன்று, ஆடு மேய்க்கும் பொழுது ஓரை மட்டும் வரும் பொழுது ஒரு அக்னியின் சந்திப்பு. இன்னொன்று, தரிசனம் மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தவன் இப்பொழுது சிங்காசனத்தின் அருகிலே வரும் பொழுது ஒரு அக்னியின் சந்திப்பு. 3வது, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடும் பொழுது அந்த இடத்துல ஒரு அக்னியின் சந்திப்பு நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவருடைய கிருபையினால நாம் செய்திக்கு நேராக வருவோம். இந்த நாளில் அக்னியை சந்திக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, அப்புறம் ஆசைப்படுறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்ம மத்தியிலே அக்கினியாக இறங்குவார். அந்த நாளில் கூட we have done a very amazing anointing service. ஹல்லேலூயா. ஒரு சிலர் நல்ல சாட்சிகளை நாம் அந்த நாளில் கேட்போம். அநேக சாட்சிகளை கேட்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு அனுபவம், இது வரைக்கும் இப்படி ஒரு அனுபவமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜஸ்ட் பிகினிங். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய சபையை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. இது எங்கே நடந்துச்சு? இந்த மோசே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என் கூட பேசணும். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடு மேய்க்கிறத ஒரு வேலை. அவர் வேலை செய்யும் பொழுதே அந்த இடத்துல ஒரு அக்னியின் சந்திப்பு அவருக்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் எங்கே போனார்? சர்ச்சுக்கு போனார். சர்ச்சுக்கு ஆண்டவர் எங்கே இருப்பாங்க? கோயிலில் தானே இருப்பார். இந்த நாளில் நம்ம பார்த்தோம்னா அவர் சர்ச்சுக்கு போகும் பொழுது ஒரு அக்னியின் அடையாளம், அக்னியின் சந்திப்பு அந்த இடத்துல நடந்தது. 3வதாக பார்த்தோம்னா ஒரு மேல் வீட்டு அறையில், அது ஒரு கேதரிங்காக கூட இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டின் அனுபவமாக கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துலையும் ஆண்டவருடைய அக்னி இறங்க போதுமானதாக இருந்தது. எல்லாரையும் கூட இருக்கிறீங்க மொத்த சத்திரமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் எந்த இடத்துல வைத்தும் உங்களை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் என்ன, we have to go to the extent to experience the fire. நாம் சாதாரணமாய் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தையே செய்து கொண்டு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தோம் என்றால் அது நடக்காது. நாம் சாதாரணமாய் செய்து கொண்டிருக்கிற சில காரியத்தை மாற்றும் பொழுது ஒரு மாற்றத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ரெகுலர் ப்ராக்டிஸ். வனாந்திரத்திலேயே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஏசாயா தரிசனத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தான். சீஷர்கள் எப்பொழுதுமே நீயா நானா என்று போட்டி போட்டு கொண்டிருந்தவர்கள். ரெகுலராக அவங்களுடைய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அக்னியின் அனுபவம் அவர்களுக்கு நடக்கலை. எப்போ அவங்க ரெகுலராக பண்ணுற ரொட்டீனை விட்டு கொஞ்சம் மாறுனாங்களோ அப்பொழுது அக்னியின் சம்பவம் அதற்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்களும் நானும் படிக்கிற ரெகுலர் பேசேஜ், நம்ம பைபிளில் ரெகுலராக நமக்குன்னு பிடித்த சில பகுதிகள் இருக்கும், அதை மாத்திரம் படிப்போம். நமக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம் இருக்கும். காலையில் ஒரு 5 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் ரெகுலராக நாம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது
நமக்குன்னு ஒரு துதியின் அனுபவம் இருக்கும். இந்த நாளில் கூட கை தூக்குங்க, நம்ம மட்டும் தூக்குவோம். அவங்க ஒன்றும் சொல்லலைன்னா அமைதியாக இருப்போம். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ரெகுலராக நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம். எப்பொழுது அந்த பேட்டர்னை ஆண்டவர் உடைக்கிறாரோ, இல்லை நாம் உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டவர் உன்னையும் என்னையும் சந்திப்பார். நீங்கள் நம்புனீங்கன்னா ஹல்லேலூயா. நான் ஏதோ சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே when you change your pattern of your prayer life, God will meet you directly. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்கு நேராக உங்களையும் அனுப்புவார். என்னுடைய அனுபவம் ரெகுலராக இருக்கிற மாதிரியே இருக்குன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துலேருந்து இப்போ என்ன பெற்றுக்கொண்டிருக்குமோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கிறார் இல்லையா? நீதிமானா இருக்கா இன்னும் கொஞ்சம், பரிசுத்தமாக இருக்கா இன்னும் கொஞ்சம், எதுனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கும் பொழுது வசனங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய பேட்டர்னை நம்ம கொஞ்சம் மாற்றும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இந்த வசனத்தை இந்த மாசத்துல எத்தனை தடவை கேட்டீங்க? நம்ம சபையில தான் சொன்னாங்க. ஹல்லேலூயா. கேட்டோங்கிறவங்க கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபையில் பேசி கொண்டிருக்கிறார். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ நான் சொன்னேன் ரெகுலர் பேசேஜ், எனக்கு பிடிச்சமான சில வசனங்கள், எனக்கு பிடித்தமான சில பைபிள் கேரக்டர்ஸ், அப்படி வரும்போது நான் என்னை கனெக்ட் பண்ணிக்குவேன். சில விஷயங்கள் எனக்கு அந்நியமாக தெரியும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்ட அக்னியை போல் அவருடைய வார்த்தை இருந்ததாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை யூத் மீட்டிங்லேயும் வந்து சொன்னாங்க. அதை பார்த்த உடனே எடுத்து உட்கொண்டேன், அப்படி எடுத்து சாப்பிட்றோம். அந்த வார்த்தை, அப்படிப்பட்ட வார்த்தையோடு நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம். இந்த வார்த்தை வந்தால் கேட்போம், பிடிச்சிருந்தா கையை தூக்குவோம், இதை மாத்திரம் எழுதுவோம், இதை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுவோம். when we change the pattern, God will meet you. It can be any place. It can be a workplace, it can be a church, or it can be a home. ஆண்டவர் உங்களை என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. அக்னியின் அனுபவத்திற்கு எந்த தடையும் இல்லை. நீங்களும் நானும் கொஞ்சம் வனாந்திரத்தில் இருக்கிற மோசே ஓரேபுக்கு போகும்பொழுது அக்னி நடந்துச்சு. அந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா ஆண்டவருடைய அனுபவத்தை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். we are almost reached. இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா பார்த்துட முடியும். தரிசனம் பார்த்து கொண்டிருந்த ஏசாயா கொஞ்சம் உள்ள எட்டி பார்த்தா ஆண்டவருடைய அக்னி தலையில் அவருடைய நாயில பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவனும் ஊழியம் தான் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அக்னி வந்ததுக்கப்புறம் அவனுடைய ஊழியம் வேறாய் மாறினது. அதே ஏரியாவில் சுற்றி கொண்டிருந்த சீஷர்கள் தான் அன்றைக்கி ஏசப்பா சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் போய் உட்காந்தாங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்க, அக்னி தலையில் அவர் தலையில் இறங்குச்சு. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கேட்டுட்டு போகிறது வேண்டாம் ஆண்டவரே, எங்களை அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா, எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்ட அக்னி உங்களுக்குள்ளே உண்டு, அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் சீரியஸாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. போன வாரம் இந்த சபையில் என்ன செய்தி சொல்லப்பட்டது? நீங்களாம் என்ன பார்க்குறதுனால கேட்குறேன். போன வாரம் என்ன செய்தி? போன வாரம் சர்ச் லீவு. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அங்கிள், இப்படி ஒரு மகிழ்ச்சியா? சரி, அதுக்கு முந்தின வாரம் அபிஷேக ஆராதனையா? சரி, அதுக்கு முந்தின வாரம் நோட்ஸை கொஞ்சம் மேலே டேட் போடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தெரிஞ்சோ தெரியாமலோ மெலித்தா தீவின் அனுபவம் இங்கேருந்து வந்துச்சு. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அதாவது காந்திபதி தான் சொல்லுவார், ஆவிக்குரியவன் அளந்து பார்க்கணுமா? மெலித்தா தீவில் என்ன நடந்துச்சு? புயலும் மழையும் நடந்துச்சு. அடுத்த வாரம் சர்ச் இல்லை, அதே விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? இல்லை, நான் மதிக்கிறேன். பலிபீடத்துலேருந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் மதிப்பேன் அது. ஹல்லேலூயா. ஆமாம், அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு வார்த்தை சொன்னார், பவுல் விறகுகளை அள்ளி போட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் குளிர்துன்னு இருக்கும் பொழுது பவுல் மாத்திரம், அவனுக்கும் குளிர்ந்துருக்கும், அவனுக்கும் எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கும், இருந்தாலும் சில விறகுகளை அள்ளி போட்டான். இத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வசனம், இந்த பகுதி ஆரம்ப நாட்களில் தெரியும், எனக்கு பால் பிரதருக்கு தெரியும். தூங்க விடாமல் பண்ணுச்சு, ஒரு காலத்தில் தூங்க விடாமல் பண்ணுச்சு. ஒரு நாள் சர்வீஸ் முடிச்சுட்டு தூங்கிடலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் இங்கே சர்வீஸ் நடந்துட்டுருக்கு.
அது மாதிரி சில வசனங்கள் வந்து நம்மளை தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட வசனம் தான் எனக்கு அந்த பவுல் சில விறகுகளை அள்ளி போட்டான். அப்போது பேசுது, வசனம் பேசுது. அதான் எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்ட அக்கினி வரும்பொழுது நம்ம சும்மா இருக்க முடியாது. அப்போ அந்த வசனத்தோடு அவர் இன்னொரு விஷயத்த சொன்னார், சபையிலையும் அள்ளி போடணும். நம்ம இருந்தால் தானே அள்ளி போட, இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ கிட்டத்தட்ட ஒரு வரிகள் இப்படியாக எழுதப்பட்டது. அதாவது எழுப்புதல் தீயில் எரியும் விறகாகிட. விறகு இருந்தால் எடுத்து போடுங்க, இல்லாட்டி நீங்களே விறகாயிருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? சரி, அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது அவர் போடும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், ஆளுக்கு ஒரு கையை போடுவோம்ப்பா. எத்தனை பேர் என் கூட இருக்கு? எத்தனை பேர் இந்த வார்த்தை ஞாபகம் இருக்குது? இது பைபிளில் இல்லை, ஆனால் பைபிளோட சம்மந்தப்பட்ட விஷயம். வி ஹாவ் சம் பேட்டர்ன். இதுதான் எனக்கு, அது நமக்கு இல்லைன்னு. ஆளுக்கு ஒரு கையை போடுவோம்ப்பான்னு சொன்னது எனக்கு உள்ளே போயிடுச்சு. அள்ளி போட்டுட்டு இருந்த பவுல் இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போது ஆளுக்கு ஒரு கையை போடுவோம்ப்பா, எறியிட்டோன்னு. இது உள்ளே போயிட்டே இருக்குது. அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, இந்த புயல் மலைக்கு முன்னாடி அதிசயமாக கேர்சல் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஐகார்டில். ரொம்ப நாள் கழிச்சு இப்போது ஃபோன் பண்ணுறோம். ஒரு நாள் சாட்சியாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 பேரை என் வண்டியில் ஏற்ற முடியும். 4 பேருக்கு ஃபோன் பண்ணோம், வரேன்ட்டாங்க. இன்னொரு சகோதரனுக்கு பிஸி ஆகிடுச்சு, வர முடியலை. இப்போ திருப்பி சும்மா ஒரு ஆர்வக்கோளாறில் இன்னொரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணால் அவனும் வரேன்றான். இப்போ கை பத்தலை. இப்போ எனக்கு கண்ணை மூடும்போது இந்த வசன யோசனை வருது, ஆளுக்கு ஒரு கை போடுவோம்ப்பா. இந்த வசனம் மட்டும் எனக்குள்ளே, இந்த வார்த்தை மட்டும் ஓடிட்டு. இப்போ நான் இன்னொரு சகோதரனை கேட்குறேன், அப்பா உன் வண்டி எடுத்துகிட்டு வர முடியுமா? 4 பேரை கொண்டு வர முடியுமா? முடியும்ண்ணே, கொண்டு வந்துடுது. இப்போது லாஸ்ட் மினிட்ல அரேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ணுன்னு தெரியல. எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு தர முடியாது. இப்போ திருப்பியும் அதே வசனம் எனக்குள்ளே தோணுது, விறகுகளை அள்ளி போட்டான், ஒரு கையை போடுங்கப்பா. இன்னொரு சகோதரனை கூப்பிட்டு கேட்குறேன், தம்பி இன்றைக்கி கொஞ்சம் சாதம் வைக்க முடியுமா உன்னால்? சொல்லுண்ணே, வச்சிருவோண்ணே. அவன் சாதம் என் வீட்டில் இருந்ததெல்லாம் அடித்து பொறுக்கி போட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு கேர்சல் நடந்துச்சு. ஹல்லேலூயா. எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்ட அக்கினி வெளிப்படும் பொழுது அது கிரியை செய்யும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? அது பலிபீடத்திலேருந்து கேட்டுக்கொண்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? அடுத்த வாரம் அதே பேட்டர்ன், பழைய பேட்டர்ன் மாறிடுச்சு. ஒரு தம்பிகிட்ட சொன்னோன்னே, ஆனால் நீ பைசாலாம் தர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டார். இப்போ 4 பேரை எடுத்து போயிட்டுருக்குது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நீங்களும் நானும் நம்பணும்னா அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இது எனக்குரியது இல்லைன்னு என்னால் போட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு 1000 காரணம் உண்டு. நீங்கள் எடுத்துக்கணும். நான் பலிபீடத்தில் உண்மையை சொல்கிறேன், இது எனக்குள்ளது இல்லைன்னு சொல்லி இதை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு 1000 ரீசன்ஸ் ஐ ஹவ். பட் இது ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நான் அந்த இடத்துல கண்ணை மூடி அதை ஏற்றுக்கொண்டேன். இந்த வசனம் என்னை உருவாக்கிறது என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் கோயிங் ஆன். இந்த நாளில் கூட அநேக சாட்சிகளை நீங்களும் நானும் கேட்க முடியும். ஹல்லேலூயா. இத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க. இதனால் கூட பலிபீடத்திலேருந்து வருகிற வார்த்தை எனக்குன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் செய்யணும், அதை ஏற்றுக்கொண்டா போதும். ஆனால் அது ஏற்ற நேரத்தில் அது அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா. சாப்பாடு சமைச்ச தம்பிங்க இருந்தால் சத்தமாக ஒரு அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவர் திரளான ஜனங்களை ஆண்டவரால் ஏற்படுத்த முடியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு வார்த்தையை ஒரு இடத்துக்கு அனுப்புனார்னா அது அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். அல்லேலூயா. எங்கள் சபையில் இப்படி ஒரு வசனம், ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு வெளிப்பட்டா அது கேட்டுட்டு போகிற அனுபவமாய் அல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரை நீங்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை அதை கொண்டு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்போ 15, சாரி. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you sister. Thank you sister. இப்போதான் வார்த்தையில நாம் வச்சிருக்கிற பேட்டர்ன் நம்ம மாற்றும் பொழுது, எனக்கு பிடிச்ச பகுதி, எனக்கு பிடிச்ச பவுல், எனக்கு பிடிச்ச ஆபிரகாம், எனக்கு பிடிச்ச எலியா, எனக்கு பிடித்த யோவேல்னு நாம் பைபிளை செக்மெண்ட்டாக போடாமல் ஆண்டவருக்காக நாம் பேட்டர்னை மாற்றி இன்னும் கொஞ்சம் மேலே வனாந்திரத்தில் சுற்றி கொண்டிருந்த நாம் கொஞ்சம் ஓரேபுக்கு ஏறினா முட்செடியில் இருக்கிறவர் நீங்கள் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் உண்டு. ஆண்டவர் உருவாக்குற இடத்திலேயே உங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மோசே உருவான இடம் ஓரேப், அவன் பயன்படுத்தப்பட்ட இடம் எகிப்து. அல்லேலூயா.
ஏசாயா அந்த நாளில் நாவில் அக்கினி வைக்கப்பட்டது ஆலயத்துக்குள்ளே, அவனுடைய வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே. எந்த மேல் வீட்டு அறையில் அக்கினி இறங்கினது, ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் அங்கே பிரயோஜனப்படலை, தேசங்களுக்கு பிரயோஜனப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த நாளில் கூட சில நேரம் நாம் வெளியில் ஆண்டவருடைய சந்திப்பை பெற்று சபையில் ஊழியம் செய்ய முடியும், சபையில் ஆண்டவருடைய சந்தித்தப்பட்டு நீங்கள் வெளியிலையும் ஊழியம் செய்ய முடியும். ஆனால் முடிவு கர்த்தருக்கு கனி தருகிற மரங்களாய் தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுவார். சந்தேகப்படாமல் இதை சம்மதம் பண்ணுறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. நான் சொன்னது உண்மைன்னு நம்புறவங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த அபிஷேகம், அந்த அக்கினி நிச்சயமாகவே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எங்கே போனாலும் நம்ம ஆண்டவர் வைத்த தோட்டத்தில் தான் இருக்கணும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? வேறு என் தோட்டத்தில் கனி யாருக்கு வேணாலும், வேறு ஆண்டவர் என்னை வைத்த இடத்துல கனி யாருக்கு வேணாலும். அதனால கூட ஆண்டவருடைய வசனம் உங்களோடு பேசும். சீக்கிரத்தில் நீங்கள் முச்செடியின் அனுபவத்தை பெற்றவர்களாய் இயேசுவின் நாமத்தில் சாட்சி சொல்லணும். நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். அதனால யோவேல் இந்த இடத்துல சொன்னது போல, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் அந்த 2வது வசனம், அந்த 2வது லைன் நம்முடைய சபையில் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய இம்பேக்டை இந்த மழை ஏற்படுத்தினது போல் இந்த மந்த் ஆஃப் இந்த ரமதானில் சில இம்பேக்ட் நம்ம சர்ச்சில் நடந்திருக்குது. நம்ம உத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நம்ம ஆண்டுடைய கிருபையில் வார வாரம் நடத்திட்டு இருக்கோம். பெரிதான கிருபையில் ஒரு சகோதரனுக்குள்ளே இப்படி ஒரு விதை விழுந்துருச்சு. அதே தான், விதைச்சுமே உறங்கினாலும் விதை உறங்காதான். அதை அப்படியே போட்டு உலட்டி என்ன நடந்துச்சான், இந்த யூத் மீட்டிங்கில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு 40 நாள் உபவாசத்துக்கு பிளான் பண்ணாங்க. இதையும் சாட்சியாக நான் சொல்கிறேன். 40 நாள் உபவாசம் அப்படின்னா 40 நாள் ஒரு ஆளால் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆள் இருக்கலாம், 40 நாளைக்கு கொண்டு போகலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இருக்கிற ஆட்களை தான் கணக்கு வச்சு பார்த்தா ஒரு ஆள் மினிமம் 2 நாள் உபவாசம் இருக்கணும். அப்படின்னு தான் 40 நாளை கவர் பண்ண முடியும். இது இந்த பசங்க செய்கிறதெல்லாம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் பேர் கொடுக்க சொல்லும்போது எல்லாரும் பேர் கொடுத்தாங்க, என்னுடைய பேரையும் எடுத்துக்கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முடிவில் அந்த 40வது முடிவில் ஒரு ஜெபத்தை வைத்திருந்தாங்க. இந்த 40வது நாள் முடிவில் சில சாட்சிகளை கேட்க தேவன் கிருபை செய்தார். ஒரு சிலர் 2 நாள் உபவாசம் இருந்தான், ஒரு சிலர் 1 வாரம் இருந்திருக்கான், ஒரு சிலர் 10 நாள், ஒரு சிலர் 30 நாள், ஒரு சிலர் 40 நாள். which we cannot expect. இது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கும் பொழுது அதை நடத்துகிறவர் அவராக இருக்கிறார். பட் அவர் கெப்பாசிட்டிஸ் 1 டே. காலையில் சாப்பிட மாட்டோம், மதியம் சாப்பிட்ருவோம். தட்ஸ் அவர் கெப்பாசிட்டி, தப்பு கிடையாது. ஆனால் வனாந்திரத்தில் சுற்றுறதுலேருந்து கொஞ்சம் ஓரேபு பக்கமாக ஆட்டம் மேய்ச்சிட்டோம்னா அங்கே முட்செடியின் அனுபவம் உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் வனாந்திரத்துக்கும் ஓரேபுக்கும் அதிக தூரம் இல்லை, கொஞ்சம். ஆனால் ஜஸ்ட் we have to take an effort, just extend your experience. கொஞ்சம் நகர்த்தி பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிதான அனுபவத்தை பின்னாடி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளில் கேட்ட சில காரியங்கள் நம்ம கண்களை கலர வச்சு. எப்படின்னா அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நான் உபவாசமே இருந்ததில்லை, இப்போ தான் முதல்ல உபவாசம் இருந்திருக்கேன். ஹல்லேலூயா. உபவாசம் ஆரம்பத்தில் இருக்கும்போது ரொம்ப டெம்டேஷன் இருந்துச்சு, ஆனால் போக போக வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும்போது இன்னும் சில சாட்சிகள் வருது. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது, நான் நடக்கும்போது என் கூட ஒரு ஆள் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஹல்லேலூயா. உன்னத அனுபவத்திற்கு கொஞ்சம் ஒரே மட்டும் திரும்பினா போதும். we are experiencing very good thing, but we want to experience the best thing. கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்க பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாங்க, இது முடியுங்கன்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆமாம், என்னால் 40 நாள் முடியாது, ஆனால் 2ங்கிறத 3ஆக முடியும். என்னால் 3ங்கிறத 1 வாரமாக மாற்ற முடியும். ஏன்னா ஒரு நேரம் தான் என்னால் சாப்பிட முடியும், ஒரு 2 நேரம் ஒதுக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸ்டெண்ட் நம்ம போனோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபயர் வில் கம் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். பெரிய பெரிய காரியங்களே அந்த நாளில் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். சில ஆட்கள் எந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு உள்ள அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களோ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் சபைக்கு இப்படிப்பட்ட வரங்களெல்லாம் வைத்திருக்கிறாருன்னு. நம்ப முடியலை, ஆனால் ஆண்டவர் சொன்னால் நம்பித்தாகணும். ஹல்லேலூயா. நம்ம சபைக்குன்னு சில வரங்களை வச்சிருக்கிறத ஆண்டவர் ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஏன்னா அப்போ முழங்கால முடக்கி பரிசுத்த உபவாச நாளை நியமித்து அதோடு டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் சில விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா. இட் கேன் பி எனி பிளேஸ். இட் கேன் பி யுவர் ஒர்க் பிளேஸ், இட் கேன் பி யுவர் சர்ச், ஆர் இட் கேன் பி யுவர் ஹோம். எந்த இடத்துல வேணாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியும். பட் we have to just extend. கொஞ்சம் மேலே ஏறணும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இது வரைக்கும் மெசேஜ் ஒழுங்காக போயிட்டுருக்குங்க ஒரு சத்தமாக? ஹல்லேலூயா.
ஆமாம், நான் சொல்கிறது ஒருவேளை ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம். இது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு என்னை கிட்டி சேர்க்கிற எந்த அனுபவத்துக்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்னை நிச்சயமாகவே அதற்கு பயன்படுத்தி அதன் மூலமாக எனக்கு பலனை பார்க்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சி, அதே விறகு தான், எந்த விறகு அள்ளி போட்டானோ அதுக்குள்ளேருந்து தான் பிரச்சனையும் வந்துச்சு, அதே விறகுலேருந்து தான் அவனுக்கு பதிலும் வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு பிரச்சனை வருதோ, நார்மலாக இருந்தால் நம்ம பின்னாடி போயிடுவோம். எப்போ ஆண்டவருக்கு நம்ம முன்னாடி கால் எடுத்து வைக்கிறோமோ, என்ன காரியத்திலேருந்து பிரச்சனை வருதோ அதே காரியம் அவன் பிரச்சனையை முடிக்கும். ஹல்லேலூயா. எந்த அக்னியிலிருந்து நமக்கு பிரச்சனை வந்துச்சோ அதே அக்னி அந்த பிரச்சனைக்கு பதிலாய் மாறும். என்னோட கூட இருக்கவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் அள்ளி போடும்போது பிரச்சனை வரும், ஆனால் திரும்பியும் அள்ளி போடும்போது அந்த பிரச்சனை மறையும். இதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும், ஆனால் மீண்டும் ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனை உங்கள் கண்ணே பார்க்காது. என்னோட கூட இருக்கவங்க ஹல்லேலூயா. ஆமாம், என்னுடைய சாட்சியை இப்போ நான் சொல்ல வேண்டாம், ஆனால் இதே விஷயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சு. எப்பொழுது நான் அள்ளி போட ஆரம்பிச்சனோ பெரிய பெரிய பிரச்சனைகள் என் கண் முன்பாக வந்தது. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் தொடர்ந்து அதே காரியத்தை செய்யும்போது எதெல்லாம் கண்ணு பார்த்துச்சோ இன்றைக்கி தேடி பார்த்தாலும் காணலை. ஹல்லேலூயா. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை 1 month எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள காரியம், பெரிய பெரிய சேலஞ்ச், எப்படி முடியுமோ மழை போல இதோட முடிஞ்சிருச்சோன்னு நினச்ச காரியத்தெல்லாம் ஆண்டவர் சுலபமாக்கி போட்டார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நம்ம இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம், நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடலாம். எனக்கு எடுத்து வாசிருங்க. வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்துதல் 19:5. அவர் ம் 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 அடுத்த வசனம். ம் 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே வெளிப்படுத்துதல்ல அந்த இடத்துல பாருங்களேன், இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அந்த இடத்துல பெருவெள்ள இறைச்சல் போல திரளான ஜனங்கள் ஆரவரிக்கிற ஒரு சத்தம் வெளிப்படுத்துதல்ல கேட்குது. ஏனென்றால் அவங்களை எப்படி துதிக்க சொன்னாங்களாம், சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, துதியுங்கள்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அப்படி ஒரு சத்தம் நம்மளுடைய சபையில் கேட்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், அது கேட்டுருச்சு. இந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியல. நான் கொஞ்ச நேரம் காதை திறந்து சத்தத்தை கேட்டேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் எல்லாருமே கண்ணை மூடி எல்லாருமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. அநேகர் இந்த இடத்துல ஆசீர்வாத அக்னியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு சிலருக்கு அது புதுமையாக இருக்கலாம், பட் ஜஸ்ட் பிகினிங். அது ஓவர் ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நிரப்பி வழிய செய்கிறது. ஒருவேளை அந்த நாளில் முழுமையாக இழந்திருக்கிறாது, ஆனால் அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை முதல் படி எடுக்க வச்சிருக்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு இருக்காது, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதுக்காக ஆண்டவர் உங்களை நிறுத்தி வச்சிருக்கலாம். எத்தனையோ பேர் வரணும்னு நினைச்சவங்க வரல, ஆனால் இந்த இடத்துல நடக்கிறத நீங்கள் இது தேவனால தான் உண்டாச்சுன்னு நம்பினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் தேவனாலேயே உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த அனுபவத்துக்குள்ளே அநேகர் கடந்து சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்கப்பா, இது எனக்கு ஒரு யோசனை, ஒருவேளை பசங்க பொய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி நோண்டி கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லைண்ணே நான் ஏற்கனவே அந்நிய பாஷை பேசுகிறாள் தான், நம்ம சர்ச்சில் யாரும் பேசலை, அதனால நான் என்னை அடக்கி கொண்டிருந்தேன். அந்த நாள்லையும் கூட என்னை அடக்கி கொண்டிருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது, நீ பேசுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்ம சபையில் அசைவாட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இன்னும் கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும், ஆண்டவருக்காய் அநேகர் எழும்பி கொண்டே தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சீக்கிரத்திலேயே அந்த காரியம் நம்ம சர்ச்சில் வெளியரங்கமாய் நம்ம கண்கள் பார்க்கும். தேவனுடைய மகிமையை கண்கள் வெளியரமாய் பார்க்கும். அவருடைய மகிமை இறங்கும் பொழுது, நிற்கக்கூடாதபடிக்கு ஒரு வல்லமை இறங்கும் பொழுது, அந்த நாளில் தான் தெரியும் அது பேர் எழுப்புதல்னு சொல்லி. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அந்த இருதய துடிப்பு ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன் டிஃப்ரெண்ட் பேனர், இன் டிஃப்ரெண்ட் நேம். ஆண்டவருடைய காரியத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொரு ஆளோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், அதுக்கெல்லாம் மத்தியில் ஒருவன் எழும்பி நிற்கக்கூடியவனாய் ஆண்டவர் உன்னையும் என்னையும் நிறுத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் 6:12. லேவியராகமம் 6:12 கடைசியா. ம் 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 13 ம் ஆமென். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஹல்லேலூயா.
நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் சில கட்டைகளை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பலிபீடத்தில் அக்கினி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு நம்முடைய ஆசாரியர்கள் எடுத்து அந்த கட்டைகளை ஒன்றொன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கட்டைகளை வைக்கிறது ஆசாரியுடைய வேலை. இந்த நாளில் தகன பலியாக ஆகிறதுக்கு அநேக காளைகளும் ரெடியாகி கொண்டிருக்குது. ஆண்டவர் சீக்கிரத்திலேயே அவருடைய பரிசுத்த அக்கினி இறங்கி இந்த சர்வாங்க தூப பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சைட்ஸில் ஒரு சைடு அக்கினி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு சைடு காளைகள் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவருடைய அக்கினி இறங்குறது மாத்திரம் தான் பெண்டிங்கில் இருக்கு. ஆண்டவர் சீக்கிரத்தில் இந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் அக்கினி ஒருபோதும் அவிந்து போகலாகாது. நம்முடைய சபையை ஆண்டவர் சீக்கிரத்திலேயே அவருக்கு மகிமையான சபையாய் மாற்றி பெருந்திரளான கூட்டம் இந்த இடத்துல வந்து அமரும். கர்த்தர் ஒருவரே அவரை நடத்தினான்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுகிற நாளை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நாளில் நான் சொல்கிறேன், நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, வனாந்திரத்துலேருந்து ஒரு அடி ஓரேபுக்கு எடுத்து வச்சா ஆண்டவர் உன்னையும் என்னையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதோ அக்கினியை போட வேண்டும் என்று போடும்படியாக வந்தேன், அது இப்பொழுதே எரியும்படிக்காய் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தூதர்களை காற்றாகவும் தமது ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் சபையில் அவ்வப்போது அக்கினியை போட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு என்று சொல்லி அப்படியாக எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் நம்ம எல்லாம் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையின் ஸ்லாக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் அவரை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டோடைய கிருபை நம்ம மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத அது இந்த நாளில் அதை சொன்னால் அது ஏதுவாக இருக்குன்னு சொல்லி நான் விரும்புகிறேன், நினைக்கிறேன். இந்த இடத்துல சிவில் இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க, நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கு வேலை நிமித்தமாக அன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 5 மீட்டர் ஹைட் உள்ள ரூஃபில் ஏற வேண்டியிருந்தது. அந்த ரூஃபுக்கு நார்மல் லேடர்ஸ் கிடையாது, மங்கி லேடர் தான். மங்கி லேடரில் அந்த 5 மீட்டர் ரூஃபில் ஏறணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் இன்னொரு ரூஃப் வந்துட்டு ஒரு 1.5 மீட்டர் மேலே, அதுக்கு மேலே பேராபெட் வச்சு அதுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு லேடர் இல்லை. ஸோ அப்போ வந்து மங்கி லேடரில் 5 மீட்டர் மங்கி லேடரில் ஏறி அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ரூஃபுக்கு போகிறதுக்கு அந்த பேராபெட் வாலில் ஒரு 2 to 3 மீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணி அடுத்த இடத்த ரீச் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேராபெட் வாலில் ஏறி அடுத்த ரூஃபுக்கு போகணும். இன்றைக்கு அதை அந்த வீட்டுக்கு வரும்போது 4:30 மணிக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருந்தது. அப்போ நினச்சி கொண்டு நான் வந்துட்டு இந்த வயசில் எத்தனையோ பேர் இன்றைக்கு வீடுகளில் முடங்கி கிடக்கும்போது ஆண்டவர் இந்த வயசில் கூட வேலையை கொடுத்து, அது மாத்திரமல்ல 5 மீட்டரில் மங்கி லேடரில் ஏறி அதுக்கப்புறம் பேராபெட் வாலில் 2 மீட்டர் நடந்து போய் அதுக்கு அடுத்த ரூஃபில் போய் ஏறி அது ஒரு 1.5 மீட்டர், அதுக்கு லேடரே கிடையாது, அது மேலே ஏறி அங்கே போய் ஒரு காரியத்தை பார்த்து அந்த காரியங்களை செய்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ நினச்சிட்டு ஆண்டோடைய கிருபை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்துட்டு நிச்சயமாகவே ஆண்டோடைய கிருபைன்னு சொல்லி பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் அடியன் கொடுத்தார். அதுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நியமித்திருக்க நாள் வரையிலும் தொடர்ந்து இந்த தேசத்தில் இருந்து வேலை செய்வதற்கும் ஊழியங்களை செய்வதற்கும் வேண்டியெல்லாம் கிருபையில கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு காரியத்தை கூட இந்த நாளில் கூட உங்களுக்கு நாம் நினைவு அறிவிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்முடைய ஆண்டு நம்ம ஆரம்பித்து 4 மாதங்கள் நம்ம நிறைவு செய்துவிட்டோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கிற உதாரத்தமான காணிக்கைகள் மூலமாய் சபை ஊழியங்கள் எல்லாம் தொடர்ந்து நேர்த்தியாய் நடைபெற்று வருகிறது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் அதிகப்படியாகவே நீங்கள் நிறைய காணிக்கைகள்லாம் கொடுக்குறீங்க. ஆனாலும் சூழ்நிலை என்னவென்றால் இன்றைக்கி பார்த்தோம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா காணிக்கையும் நமக்கு வரவும் செலவும் சரியாக இருக்குங்க மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஏறக்குறைய பல ஆயிரம்
திராம்ஸ்களை நீங்கள் காணிக்கையாக கொடுத்துருக்கிறீங்க. ஆனாலும் கூட இந்த 4 மாதம் நிறைவில் பார்க்கும்பொழுது குறைவு இல்லை. நிச்சயமாகவே ஆண்டவர் ஒருபோதும் நம்ம குறைவாக நடத்துறதில்லை. 4000 திராம்ஸ் மாத்திரம் தான் நம்ம வந்துட்டு ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆயிரங்களுக்கு மேலே நீங்கள் கொடுத்துறீங்க. ஆனால் வந்து அதில் ஒரு 4000 திராம்ஸ் தான் வந்துட்டு நமக்கு மீதி வந்திருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் சபையில் ஊழியங்களை நம்ம தொடர்ந்து செய்வதற்கு அநேக பொருளாதார தேவைகள் இருக்கிறது. அப்படினால நீங்கள் உதாரணமாக காணிக்கைகளை கொடுங்க. ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நம்ம குறிப்பாக இந்த முசாஃபாவில் நடக்கிற ஆராதனையில் நம்ம அந்த உணவு ஆகாரத்துக்குன்னு சொல்லி அதிகப்படியான ஒரு செலவு ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுவீங்கன்னா அது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே போல் நீங்கள் நிறைய பேர் செய்தீங்க. அதனால் ஏறக்குறைய கடந்த ஆண்டில் ஒரு 50,000 திராம்ஸ்க்கு மேலே வந்து நமக்கு அதில் ஒரு சேவ் பண்ண முடிந்தது. இந்த வாரத்தில் மறுபடியும் நாங்களுக்கு அதை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500-600 திராம்ஸ் தான் ஒரு மாதத்துக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 500-600 திராம்ஸ் தேவைப்படும். ஆனால் இப்போ ஏறக்குறைய 1500 1700 திராம்ஸ் ஒரு நாள் ஆகாரத்துக்கு தேவைப்படுது. நாங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் இதை யாரையும் நீங்கள் செய்ய சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை ஒவ்வொரு இந்த காணிக்கை கவரில் நாங்கள் இனி அடுத்தபடியாக ஆகாரத்துக்கு என்று சொல்லி நம்ம அதில் நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் ஆகாரத்துக்கு என்று சொல்லி தனியாக நீங்கள் அதில் குறிப்பிட்டு ஒருவேளை இப்போ அதில் அந்த குறிப்பு இல்லைன்னா கூட நீங்கள் ஆகாரத்துக்கு என்று சொல்லி தனியாக குறிப்பிட்டு உங்களால் முடிந்தது 100 கிராமோ 200 கிராம்ஸோ 500 கிராம்ஸோ நீங்கள் கொடுங்க. அது மிகவும் சபைக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆராதனைக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து உங்களால் இயன்ற காணிக்கை கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நீங்கள் வெறுங்கையோடு கூட வரக்கூடாது. ஏதாயிலும் உங்களால் முடிந்ததை இயன்றதை நீங்கள் காணிக்கை கொடுத்து ஊழியங்களை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட தேவ ஜனங்களை யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் நம்ம எழும்பி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்கள் நல்லவரும் நன்மை செய்றவருமா இருக்கிறப்ப நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ எங்களுடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நாட்கள் ஆண்டு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட கர்த்தரை பெரிதான கிருபை நாளாண்டு அப்போ இந்த ஆண்டில் நாங்கள் 4 மாதங்களை நிறைவு செய்திருக்கிறோம். புதிய மாதத்துக்குள்ள செலவுக்கு நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆண்டு கடந்த 4 மாதங்களும் கர்த்தரை கரம் எங்களோடு கூட இருந்தது. எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டே. அப்படியே கூட எங்களுடைய போக்கில் வரத்திலும் கர்த்தரை பாதுகாலும் கரம் இருந்தது. ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லாரும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்தீங்க. அதே போல வேலை ஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் இருந்தது ஆண்டே. எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டே. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டே காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும் சொன்ன வசனப்பிரகாரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டது. அதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் கூட நாங்கள் இந்த இடத்துல நிற்பதுன்னு எல்லாம் உடைய கிருபை, அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டே. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த நாளில் கூட ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்திலையும் வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானத்தை கொடுங்க. தேவையை எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்க முடிக்க ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்ப்பா. உயர்வை கொடுங்க, பாதுகாவலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடுத்துருக்க வேலையை செய்வதற்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு என்று சொல்லி சாட்சியை நிற்கும்படிக்கு கர்த்தர் வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். தேவையை எல்லாத்தையும் சந்திங்க. இந்த நாளில் யார் யார் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்தாங்களோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாருக்கும் அப்போ நிறைவான பதிலை கொடுத்து அனுப்பிடிக்க ஜெபிக்கிறோம். அதே போல பலவீனத்தின் மத்தியில் சுகவீனத்தின் மத்தியில் வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்தாண்டு தொடர்ந்து உமக்கு என்று சொல்லி சாட்சியாக நிற்கும்படிக்க வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகளை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். அப்போ புதிய வகுப்பு சென்றிருக்க பிள்ளைகளுக்காண்டு நல்ல படிக்கிற நாட்கள் வேண்டிய நல்ல ஞானத்தை கிருபையும் கர்த்தர் கொடுங்க. யாருக்கும் எந்த விதமான பலவீனங்கள் சுகங்கள் ஆபத்து நாச மோசங்கள் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டே அப்போ அவருடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டே சபை ஊழியர்கள் எல்லாரும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியட்டும் என்று சொல்ல வார்த்தையின் பிரகாரம் ஆண்டே அப்பா சபையில் ஆண்டே அப்ப நீங்க அக்கினியை போட்டிருக்கிறீங்க. அது ஒவ்வொரு மூலமாக ஆண்டே பற்றி எரியும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டே. தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் எழுப்புதல் சபையானது அப்பா இந்த தேசத்தில் அப்பா உமக்கு என்று சொல்லி ஒரு பரிசுத்த மனவாட்டி சபையாய் அது மாத்திரமல்லாதபடி உங்களுடைய வருகையில ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு கூட உங்களை வந்து சந்திக்கக்கூடிய அப்ப ஒரு பரிசுத்த மனவாட்டி சபையா இந்த சபையை கர்த்தர் மாற்றமடிக்க ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உமக்கு என்று சொல்லி ஆண்டே எழும்பி பிரகாசிக்கும்படி ஆண்டே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். புதிய மகிமையில உமக்கு செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சிநேகம் பாதுகாவல் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.